Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் another than a new foundation launch from Nykaa, that is yes Armani Beauty ல இருந்து தான் பார்க்க போறோம் guys. This is the new foundation. So let's get into the video. Yes guys, finally Nykaa has launched Giorgio Armani in India and Nykaa website ல இருக்கு. You can go and see it. So I was so excited about this beauty range. Finally இப்போதான் வந்து Nykaa நிறைய லான்ச் பண்ணிட்டே வராங்க. I really wanted to try this Armani Beautyலேருந்து இந்த ஃபவுண்டேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ண ரொம்ப நாளாக ஆவலாக இருந்தேன். பட் ஃபைனலி ஐ காட் த சான்ஸ். நான் நினச்சிருந்தா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம்லேருந்து வாங்கியிருப்பேன். பட் ஐ டென்ட் திங்க் லைக் அது வாங்கணும்னு அப்போதைக்கு எனக்கு ஒரு இது இல்லை. ஸோ அதனால் ஐ டென்ட் கெட் இட். பட் வென் ஐ சா இட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பை திஸ். பட் ஆனால் அது ஒரு பிரச்சனை இருக்கு கைஸ். ஷேட்ஸ், ஓ மை காட், ஷேட்ஸ் Nykaa இன்னும் கொண்டு வரல. எனக்கு அதான் புரியல கைஸ், ஏன் கொண்டு வரல? ஏன் இப்படி பண்ணுறீங்க? எல்லா பிராண்டுக்கும் ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு அதுதான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரே கொஷின். பிகாஸ் டஸ்கி ஸ்கின் டோன் கேர்ள்ஸ் நிறைய பேர் இங்கே இந்தியாவில் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் வந்து டஸ்கி ஸ்கின் பீப்புள் தான் இந்தியாவில், எஸ்பெஷலி ஐ திங்க் இந்தியாவில் அப்படி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் டார்க்கர் ஷேட்ஸ் நீங்கள் லான்ச் பண்ண மாட்டீங்க? ஏன் ஒரு வெரைட்டி ஆஃப் ஷேட் ரேஞ்ச் வந்து லான்ச் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. தட் இஸ் லைக் யூனோ ஐ ஹேட் திஸ் ஆக்சுவலி. நீங்கள் இப்படி பண்ணுறத இட்ஸ் லைக் மேபி ஃப்யூச்சரில் பீப்புள் டோன்ட் பை தோ ஸ்டஃப். வாங்காமல் இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அது என்ன 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 ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் மூமெண்ட் ஐ திங்க் இது லான்ச் ஆகி ஒரு 4-5 டேஸ் இருக்கணும் எனக்கு. அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டார்க்கர் ஷேட்ஸ் எல்லாமே வந்து லைக் நியரஸ்ட் டு டார்க்கர் ஷேட்ஸ் வந்து எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் யூ ஹேவ் லைட்டர் ஷேட்ஸ். சீரியஸாக இன்னும் அது இருக்குல்ல, அது இன்னும் சேல் ஆகாமல் இருக்குது. ஸோ டார்க்கர் ஷேட்ஸ் தான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுதான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் டார்க்கர் ஷேட்ஸாக கொண்டு வரணும்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். மேபி இஃப் யூ guys see this video some other time, உங்கள் பிஆர் டீம் யாரோ பார்த்தாங்கன்னா மேபி ஐ வாண்ட் டு see that. ஓகே, ஸோ வித்தவுட் ஃபர்தர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பேக்கேஜிங், பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா அர்மானி பியூட்டிக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு கைஸ். ஒரு பிளாக் நார்மல் பேக்கேஜிங். ஓகே, அண்ட் தென் கன்சிலருக்கும் சேம் இதே மாதிரி தான் வந்திருந்தது. ஓகே, நான் வாங்கின என்ன வெரைட்டி நான் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஐ பாட் பவுடர் ஃபேப்ரிக் ப்ளஸ் அப்படின்ற இந்த வெரைட்டி தான் வாங்கினேன். இந்த மாதிரி ரெட் கலர் சிம்பிள் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மேட் ஃபவுண்டேஷன். பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃப்ராஸ்டட் நினைக்கிறேன், இது ஃப்ராஸ்ட் மாதிரி தான் தெரியுது. ஃப்ராஸ்டட் பேக்கேஜிங்கில் இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ கேன் see the pump here. இட்ஸ் ரியலி நைஸ். சேம் கன்சீலரும் அதே மாதிரி பவுடர் ஃபேப்ரிக்கை தான் வாங்கியிருந்தேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ கேன் see the doe foot applicator like this. ஓகே, ஸோ இதுதான் பேக்கேஜிங் வைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, let's get into the Nykaa website. So Nykaa இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா they are charging 5,250 rupees for this foundation. கன்சீலர் பார்த்தீங்கன்னா இந்த கன்சீலர் 3,150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. Giorgio Armani இஸ் லைக் அ லக்ஸுரி பிராண்ட் தான். ஐ திங்க் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் டியோர் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இதுவும் இருக்குது. 5,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ஒன்லி ஃபார் ஃபவுண்டேஷன். லூமினஸ் ஃபவுண்டேஷனும் கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் பாயிண்டில் தான் இருக்குது காய்ஸ். அண்ட் தென் லெட்ஸ் சி த அர்மானி வெப்சைட் போகலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 30 ml. யூஸ்வலி எல்லா ஃபவுண்டேஷனும் 30 ml தான் இருக்கும். இதுவும் 30 ml தான். ஓகே, ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். டிஸ்கவர் பவுடர் ஃபேப்ரிக் ப்ளஸ் ஃபவுண்டேஷன், a medium to full coverage matte foundation inspired by the finest silk. This newest addition to the powder fabric foundation range lasts up to 24 hours and delivers all day comfort with its lightweight and non-drying formula. Wow, really nice. They have some technology add பண்ணிருக்காங்க, நீங்க அதை போய் பார்க்கலாம். So its oil to powder technology also delivers a 24-hour wear, leaving the skin feeling soft and velvety all day long. And also இதில் வந்து SPF add பண்ணியிருக்காங்க. ஓகே, எவ்வளோ SPF ஆட் பண்ணியிருக்காங்க, இதை போட்டிருக்காங்களா? 20 SPF 20 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே,
ஷேட் ரேஞ்ச் தான் கைஸ் ரொம்ப மட்டமாக இருக்குது. ஸோ வந்து அதில் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் கிவன் ஒன்லி 15 ஷேட்ஸ் ஃபார் அர்மானியோட இந்த பவுடர் ஃபேப்ரிக்கில். லூமினஸ் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் அதில் வந்து 11 ஷேட்ஸ் தான் இருக்குது. கன்சீலரில் 5 ஷேட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ தட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஃப்ரெண்ட்டாக வாங்க வேணான்னு சொல்லிட்டு ஐ வென்ட் வித் திஸ் பவுடர் ஃபேப்ரிக். ஏன்னா பவுடர் ஃபேப்ரிக்கில் கன்சீலர் பார்த்தீங்கன்னா ஐ பாட் இந்த ஷேட் 8. ஓகே, இந்த 8ன்ற ஷேடு கூட வாட் டு சே லூமினஸ் சில்கில் கிடையாது கன்சீலரில். ஸோ அதனால தான் ஐ டென்ட் பை இட். ஆல்சோ ஃபவுண்டேஷன்லேயும் 8ன்ற ஷேட் கிடையாது லூமினஸ் சில்கில். 9 இருந்தாச்சும் நான் நினைக்கிறேன், பட் வந்து 8 இல்லை. 9மே எனக்கு கரெக்ட் ஷேட் கிடையாது. அஸ் ஆஃப் நோ ஐ ஐ நோ திஸ் இஸ் நாட் தட் மை பர்ஃபெக்ட் ஷேட். பிகாஸ் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து அர்மானி வந்து எனக்கு என்ன ஷேட் பர்ஃபெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சு வச்சுருக்கேன். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் தட் வில் பி மை ஷேட். ரெஃபரன்ஸ் நிறைய ட்வின்ஸ் நான் பார்த்துட்டு, நிறைய பேர் நான் வந்து பார்த்துட்டு ஐ நோ திஸ் இஸ் கோயிங் டு பி குட்னு சொல்லிட்டு தட் இஸ் 8.75 8.5 ஆர் 8.75 இது ரெண்டுத்தில் தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் திஸ் இஸ் 9. ஓகே, 9ன்ற ஷேட் நீங்கள் பிக்சர்ஸ் போடுறேன், யூ வில் சி ஹவு டிஃப்ரென்ஸ் இட் இஸ். ஸோ 8.5 பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஐ திங்க் வார்ம் அண்டர்டோன், நியூட்ரல் அண்டர்டோன் நினைக்கிறேன். 8.5ன்றது பார்த்தீங்கன்னா விச் இஸ் நியூட்ரல் அண்டர்டோன், டேன் டு டீப் ரேஞ்ச்லேயே சொல்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் அண்டர்டோன் விச் இஸ் 8.75. ஓ மை காட், கரெக்டாக இருக்கா? ஓகே, 8.75. ஸோ அந்த 2 ஷேடு தான் வந்து அந்த 2 ஷேடுக்குள்ளே தான் என் ஷேடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் 9ன்ற ஷேட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஆலிவ் அண்டர்டோன். ஐ எம் நாட் ஆலிவ் அண்டர்டோன், எனக்கு ஆலிவ் அண்டர்டோன் நான் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு அது நல்லா இருக்க வாய்ப்பு இல்லை. பட் எனிவே ஐ ட்ரை டு கெட் தட். அதுதான் இருந்ததுனால ஐ வென்ட் வித் திஸ். இட் இஸ் நாட் பேட், ரொம்ப மோசமாலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் நல்லா வார்ம்டாக அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு ஒன்றும் அவ்வளோ பேடாக தெரியல. அஸ் ஆஃப் நவ் இட் இஸ் குட். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் 9 ஷேட், அதாவது என்னோட டார்க்கராக இருக்கீங்க, 9 ஷேட், 9க்கு அப்புறம் ஷேட்ஸே இல்லை, அது ஒரு பிரச்சனை வேறு. 9க்கு அப்புறம் எவ்வளோ ஷேட்ஸ் தெரியுமா இருக்குது? 10, 11, 12, 13, 14, 15, 16 ஷேட்ஸ் வரைக்கும் இருக்குது. 16 வரைக்கும் வச்சுருக்காங்க. 16 வரைக்கும் இருக்குது, ஆனால் அது எதுவுமே இல்லை, அவைலபிளாக இல்லை. ஓகே, ஸோ அதுதான் பிரச்சனை. இங்கே டார்க்கர் ஷேட்ஸ் இல்லை, டஸ்கி ஸ்கின் ஷேட்ஸ் இல்லை, 8 to 9 ஷேட்ஸும் இல்லை. என்ன தான் தெரியல, நைக்கா என்ன தான் லான்ச் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நிறைய பேர் இருக்கும்போது ஏன் லைக் எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்கின் டோன்லையும் நம்ம இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ என்னடா அது லான்ச் பண்ணியிருக்காங்க, நமக்கு ஷேட் ரேஞ்சே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. ஐ காட் டிசப்பாயிண்டட் ஆஸ் வெல். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் ஐ வென்ட் வித் பவுடர் ஃபேப்ரிக். பட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் ஐ சோஸ் தீஸ் டூ. ஏன்னா 2 காம்போவாக யூஸ் பண்ணுறதுக்காக தான். பிகாஸ் இது வந்து ரொம்ப பவுடரியாக வெல்வெட்டியாக இருக்கும்போது நம்ம ஹைலைட்டிங் சில்க் யூஸ் பண்ணும்போது அதுவும் இதுவும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும்ல ஃபார்முலேஷன் வைஸ். தட்ஸ் வை ஐ டென்ட் வாண்ட் டு கெட் டிஃப்ரெண்ட்டாக வாங்க வேணான்னு சொல்லிட்டு தான் சேம் இதுலேயே 2மே வாங்கிட்டேன். ஐ ரியலி லைக் போத் ஆஃப் தெம். ஓகே, ஸோ இந்த டெமோ லுக் எப்படி இருக்குது, இந்த ஃபவுண்டேஷன் ஸ்வாட்சஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துடலாம். as well as I have done a comparison with some other foundation. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு கம்பேரிசன் பண்ணியிருக்கேன், அதுவும் நீங்கள் போய் பாருங்கள். ஹாய் காய்ஸ், ஸோ இப்போ நம்ம டெமோ வியூவில் தான் இருக்கோம். ஸோ நான் என்ன ஷேட் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ பாட் த ஃபவுண்டேஷன் இன் 9 ஷேட் வாங்கியிருக்கேன். கன்சீலர் பார்த்தீங்கன்னா ஐ பாட் இந்த ஷேட் 8. ஓகே, ஸோ இது 2 ஷேட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஷேட் டீட்டெயில்ஸு அதெல்லாம் வந்து நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்வாட்ச் பண்ணி டேரெக்டாக பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ திஸ் இஸ் ஷேட் நம்பர் 9. கன்சீலர் நான் போடுறேன். ஸோ கன்சீலர் பக்கத்துலேயே இங்கேயே போடுறேன் நான். கன்சீலர் ஷேட் நம்பர் 8. ஓகே, ஸோ திஸ் இஸ் 8, திஸ் இஸ் 9. So this is the difference between these two. So Armani website la pathina powder fabric foundation la வந்து they have couple of shades. So நான் வாங்குன shade பாத்தீங்கன்னா which comes under tan to deep அப்படின்ற ரேஞ்சில் வருது. அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லாஸ்ட்டாக இருக்குது. இதோட அண்டர்டோன் பார்த்தீங்கன்னா ஆலிவ் அண்டர்டோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆலிவ் அண்டர்டோன். ஓகே, இதே வந்து கன்சீலர் பார்த்துடலாம். கன்சீலரில் வந்து நான் வந்து 8ன்ற ஷேடு வாங்கியிருக்கேன் விச் இஸ் நியூட்ரல் அண்டர்டோன். ஸோ இது வந்து நியூட்ரலாக இருக்குது, நல்லாவே தெரியுது, பயங்கர நியூட்ரலாக இருக்குது. ரொம்ப வார்மாக இல்லை, லைக் வார்முக்கும் கூலுக்கும் மிடில் நியூட்ரலாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் நியூட்ரல் அண்ட் ஆல்சோ
lighter ஷேடாக இருக்குது கம்பேர்ட் டு திஸ் ஒன். ஸோ யா, ஸோ இந்த ஷேடு வந்து ஐ வாண்ட் டு ஷேட் மேட்ச் பார்க்கணுன்றதுக்காக தான் ஐ லெஃப்ட் இட் லைக் தட். ஸோ கன்சீலர் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். லெட்ஸ் கம்பேர் தி ஷேட் வித் மை அதர் ஃபவுண்டேஷன், மை பெஸ்ட் மேட்ச் ஃபவுண்டேஷன்ஸ் கூட இது எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஐம் ஜஸ்ட் ரீஅப்ளைங் ஆன் டாப் ஆஃப் இட். ஓகே, இப்போ வந்து என்னோட நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா I'm gonna go for my MAC foundation. I use NC44.5. NC45 எனக்கு நல்ல மேட்ச் தான், பட் NC44.5 வந்து எனக்கு இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ அதான் ரீசெண்ட் டைமில் அதான் நான் I have it, but I really think NC44.5 is nice match for me. So keep in mind this is olive undertone, அதனால் இந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரீனிஷாக ஒரு மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஸோ இது வந்து ஐ திங்க் இட்ஸ் லுக்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பீச்சி ஆர் கோல்டன் அண்டர்டோன் மாதிரி தெரியுது மேக்கோடது. ஓகே, ஸோ திஸ் மேக் NC44.5. நெக்ஸ்ட் ஷேட் பார்த்தீங்கன்னா I'm gonna go for நம்மளோட Maybelline Fit Me 330. This is Maybelline 330. And then Maybelline 329 நான் பக்கத்தில் போட்டு காட்டுறேன். 29 is like more warm than this one. இது வந்து ரொம்ப ஓரளவுக்கு நியூட்ரலாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். Okay, so that is 329 from Maybelline Fit Me. And then next thing is Elf in the soft glam foundation. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபவுண்டேஷன். I feel like this is also best matchன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 41 tan neutral அப்படின்ற ஷேட் நான் எனக்கு பெஸ்ட் மேட்ச்னு தோணுச்சு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோனா அப்ளை தட். நான் இங்கே போடுறேன். Okay, so this is Elf Oda 41 shade. Okay, and then என்னோட Too Faced foundation இருக்குல்ல, ஸோ அதுவும் பக்கத்தில் போடுறேன். Maybe I will put here somewhere. This is Too Faced ஓட caramel shade. கைண்ட் ஆஃப் சிமிலராக இருக்குல்ல. வாவ், இப்போ தான் ரியலைஸ் பட் லைட்டாக சிமிலராக தெரியுது. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் ஷேட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஃப்ரம் நார்ஸ்லேருந்து டேகோ ஷேட் நான் போடுறேன். டேகோ தான் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ திஸ் இஸ் நார்ஸ் டேகோ shade. Okay, and then next shade is Estee Lauder double wear இருக்குல்ல. ஸோ Estee Lauder double wear stay in place makeup. ஸோ அதெல்லாம் போட போகிறேன். நெக்ஸ்ட் ஷேட். ஸோ I'm just gonna do it here. கொஞ்சம் இங்கே தான் எனக்கு டார்க்னஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இங்கே போடுறேன். ஸோ தட் இஸ் Estee Lauder. லாஸ்ட் ஒன் வந்து என்னோட ஃபென்டியோட சாஃப்ட் மேட் ஃபவுண்டேஷன். ஸோ 345ன்ற ஷேடு. Estee Lauder பார்த்தீங்கன்னா விச் இஸ் இந்த ஷேட் 5W1 bronze. ஓகே, ஃபென்டியோடது பார்த்தீங்கன்னா 345. இங்கே போடுறேன். ஓகே, yeah, so there is a lot of differences in each of the foundation. ஒவ்வொரு ஃபவுண்டேஷனும்
ஒவ்வொரு மாதிரி அண்டர்டோன் அண்ட் தென் ஷேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் கண்டிப்பாக நம்மளால் ஒரே டோனில் எல்லா ஃபவுண்டேஷனும் வாங்குறது சான்ஸே இல்லை. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரெஃபரன்சஸ். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் திஸ் இஸ் த ஃப்ரெஷ்ஷஸ்ட் ஸ்வாட்ச். இதெல்லாம் கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகிடுச்சுன்னு. ஸோ இது நல்லாவே ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. யூ கேன் லிட்டரலி சி ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணதோட இப்போ ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து திஸ் இஸ் அர்மானி. இது மேக் NC 44.5 ஃபிட்மி 40 ஃபிட்மி 330 329 ஃபிட்மி. இது வந்து டூ ஃபேஸ் கேரமல். இது வந்து எல்ஃப்னு நினைக்கிறேன், எல்ஃப் 41. இது வந்து டபுள் வேறு. அண்ட் தென் திஸ் இஸ் நார்ஸ். திஸ் இஸ் நார்ஸ் டேகோ. ஸோ தீஸ் ஆர் த ஸ்வாட்சஸ். ஆல்மோஸ்ட் எல்லாம் கிட்டத்தட்ட இதெல்லாம் லைக் டாகும் லைக் ஃபிட்மிக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட வருது. பட் ஆனால் ரொம்ப க்ளோசஸ்ட் மேட்ச்னால் கேரமல் தான். டூ ஃபேஸோட கேரமல் ரொம்ப க்ளோசஸ்ட் மேட்சாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தெரியுது பாருங்களேன். லைக் ஐ வாஸ் ஸ்டன்ட் தட் கேரமல் இஸ் லைக் தட் மச் டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு. யா அண்ட் தென் ஃபென்டி நல்லாவே லைட்டாக தெரியுது. ஃபென்டி அண்ட் தென் திஸ் ஒன் இஸ் Estee Lauderோட 5W1 ப்ரான்ஸ் ஷேடு. கிட்டத்தட்ட இதுவும் சேமாக இருக்குது. மற்றெல்லாம் ஓரளவுக்கு இட்ஸ் லைக் ஆக்சிடைசிங் இட் அண்ட் கம்மிங் டு மை ஸ்கின் டோனுக்கு லைக் செட்டிலாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஸ்வாட்சஸ் அண்ட் கம்பேரிசன் வித் அதர் ஃபவுண்டேஷன்ஸ் ஸோ தட் யூ கேன் சி ஹவ் இட் இஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஷேட்லாம் இருக்குது, இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் டெஃபினெட்லி 8.75 தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அதையும் நம்ம கையில் இல்லை. பட் அதனால என்னால் சொல்ல முடியல. 8.75 சப்போஸ் நம்ம இதில் லான்ச் ஆச்சுன்னா டெஃபினெட்லி ஐ வில் கிவ் இட் அ ட்ரை. பட் இப்போதைக்கு இதுதான் கைஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஃபுல் ஃபேஸ் ஆஃப் திஸ் ஃபவுண்டேஷன். இது ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஐம் கோனா யூஸ் திஸ் பாபி ப்ரௌன்லேருந்து இந்த what is it ஃபேஸ் பேஸ் யூஸ் பண்ண போகிறேன் ஆஸ் அ மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக. நான் யூஸ் பண்ணுறது நல்ல மேட் ஃபவுண்டேஷன். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் ட்ரை பண்ணேன் கைஸ். வந்தோன்னு ட்ரை பண்ணேன் ஸ்வாட்சஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஐ ட்ரைட் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு what is it நல்லா இல்லையோன்னு பயத்திலே இருந்தேன். ஸோ அதனால் ட்ரை பண்ணேன். அப்ளை பண்ணிட்டே பேச முடியல. ஸோ அதனால் வந்து நல்ல ஃபார்முலேஷன் கைஸ். நல்லா அந்த பவுடர் ஃபேப்ரிக்னு நேம் கொடுத்துருக்காங்க. லிட்ரலி அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பவுடரியான ஒரு டெக்ஸ்சர் தான் கைஸ் இருக்குது. இந்த பவுடர் கிஸ் ஸோ மேக்கில் பார்த்தீங்கன்னா பவுடர் லிப்ஸ்டிக் நிறையா பார்த்துருப்பீங்கள்ல, வெல்வெட் லிப்ஸ்டிக். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஃபினிஷை வந்து தே ஹேவ் லைக் அதே மாதிரி ஒரு டெக்ஸ்சர் அண்ட் ஃபினிஷை வந்து தே ஹேவ் கிவன் இன் த ஃபவுண்டேஷன். ஸோ அந்த மாதிரி நான் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் நான் ஃபவுண்டேஷன் பார்த்ததே இல்லை. செம டெக்ஸ்சர் வாய்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. உண்மையாகவே சூப்பரான ஒரு டெக்ஸ்சர். அவங்க சொன்ன டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ லெட்ஸ் டிகன். நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். I'm just gonna go with first two pumps எடுத்துட்டு okay I'm just gonna dot it. I forgot to apply the color correction. So eyes மட்டும் color correction அப்புறம் பண்ணலாம். ஸோ ஐஸ் தவிர மற்ற இடத்துல நான் அப்ளை பண்ணுறேன். okay, this is how it looks. நல்லா பாருங்க, இன்ஸ்டண்ட்டாக மேட் ஆகுது. ஒரு வெல்வெட்டியான டெக்ஸ்சர் கொண்டு வர ட்ரை பண்ணுது இந்த ஃபவுண்டேஷன். லைக் ஒரு பவுடரியான ஒரு இது இருக்கும். நீங்கள் வந்து கையில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். லைக் ப்ரஷில் பண்ணிங்க, ஸ்பாஞ்சில் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல் கிடைக்காது. நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸில் ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி பாருங்கள். அந்த ஃபீல் ரியலி இட்ஸ் தேர். ஓகே, ஸோ இது இப்படியே இருக்கட்டும். I'm gonna what to say just color correct my under eyes because in under eyes பார்த்தீங்கன்னா like I have pigmentation.
ஸோ லைட்டாக டாப்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா என் கன்சீலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ் ஸ்டெப். ஸோ ஐம் ஜஸ்ட் யூஸிங் திஸ் ப்ரஷ். ஸோ நிறைய பேர் வந்து மோஸ்ட்டாக வந்து அது எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக நான் வந்து கரெக்ஷர் போடாமல் தான் பண்ணுவேன். பட் ரீசெண்ட் டைம்ஸில் ஐ கெட் லாட் ஆஃப் மெசேஜஸ் லைக் ரொம்ப உங்களுக்கு கிரேவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எவ்ரி டைம் ஐ ஹாவ் டு ரிப்ளை தம். நான் வந்து கரெக்ட் பண்ணால் அப்படி தெரியாது. பிகாஸ் ஆல்வேஸ் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து லாட் ஆஃப் டோன்ஸ் இருக்குது. ஒரு சிங்கிள் டோன் கிடையாதுல்ல. ஸோ லாட் ஆஃப் டோன்ஸ் யூ ஹேவ். ஸோ இங்கே மேட்ச் ஆகிறது, இங்கே மேட்ச் ஆகாது ஃபவுண்டேஷன். இங்கே மேட்ச் ஆகிறது லைக் நோஸ் கிட்ட அது மாதிரி மேட்ச் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வி கேனாட் கெட் லாட் ஆஃப் ஷேட்ஸில். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வி பெஸ்ட் மேட்சாக ஒரு ஷேடை எடுத்துகிட்டு வி கலர் கரெக்ட் யுவர். ஸோ இங்கே நல்லா ஒரு இங்கெல்லாம் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸு, டார்க் அண்ட் ரைஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும்போது ஸோ யூ சூஸ் திஸ் சைடு. ஸோ இந்த சைடை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த கலருக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஆர் ஆல்ஸ் யூ மேட்ச் டு யுவர் நெக். பேசிக்கலி நெக்கு தான் மேட்ச் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டேன் இருக்கும், கையிலலாம் டேன் இருக்கும். அதனால வந்து நம்மளோட ஹேண்ட்ஸுக்கு மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அப்ராடெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் சேம் டோன், ஒரே டோன் தான் இருக்கும். மேபி நெக் அண்ட் லைக் அவங்க பாடி ஒரே டோனாக இருக்கும், ஹேண்ட்ஸ் அண்ட் நெக் எல்லாமே. ஃபேஸ் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிரைட்டராக இருக்கும். அப்படி இருக்கும்போது தே வில் மேட்ச் டு தேர் நெக். பட் நம்மளும் வி கேன் ட்ரை டு மேட்ச் டு அவர் நெக். பட் நீங்கள் வந்து உங்கள் பாடியை வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இட் இஸ் கோன் பி டிஃப்ரெண்ட். ஓகேவா? எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். என்னோடய ஹேண்ட்ஸ் இஸ் வே டார்க்கர் தேன் மை ஃபேஸ் அண்ட் மை பாடி. லைக் என்னோடய செஸ்ட், என்னோடய லெக்கெல்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப லைட்டராக இருக்கும். பட் என் ஹேண்ட்ஸ் ரொம்ப டார்க்காக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த டேன், சன் டேன். ஓகே, பேசிக்கலி அதான். ஓகே ஓகே ஸோ அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஆன் டாப் ஆஃப் திஸ் ஐம் ஜஸ்ட் கோன் அப்ளை திஸ் சேம் ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் நான் பிரைட்னிங் பண்ண போகிறேன். ஸோ தட் ரொம்ப இதுவாக இருக்காதுல்ல, அதுக்காக. சூப்பராக ஈஸியாக பிளெண்ட் ஆகுது, நல்லா கவரேஜ் கொடுக்குது. ரொம்ப லைக் திக்கான கவரேஜ் மாதிரிலாம் தெரியல எனக்கு. just whatever it is left I'm just taking to my eyes as well. ஸோ 2 பம்பே எனஃப் கைஸ், அதுவே நிறையா தான் இருக்கு. ஸோ திருப்பியும் ப்ளே பண்ணுறேன் இங்கே பிகாஸ் நிறையா ஐ ஹேவ் left on my palette. So I'm just okay, I think that's it நினைக்கிறேன். I have applied really well. பாருங்க, அப்ளை பண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கு. So I'm just gonna do it on my neck as well. Okay guys, so this is the finished look of this foundation. Yeah, so ரொம்ப வாட் டு சே கிரேவாகவும் தெரியல, நல்லா தான் இருக்குது. பட் இந்த ஆலிவ் அண்டர் டோன் இருக்கிறதுனால இட் இஸ் லைக் ரொம்ப மியூட்டடாக தெரிகிற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ யா, தட்ஸ் அபவுட் தட். ஸோ லெட்ஸ் டூ த கன்சீலர். இது வந்து 18 வாங்கியிருக்க ஷேட்னால இது பிரைட்னிங் கன்சீலர். ஸோ இது நான் வந்து அண்டர் ஐஸில் பிரைட்னிங் பண்ணுறதுக்கு போட போகிறேன். so that you can see how this does. Just on my nose, my usual spots, I'm just doing it. Okay, I'm gonna take my favorite brush. Okay, I'm just gonna do this. So yeah,
நல்லாவே பிரைட்டன் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்க, அந்த பிரைட்னஸ் இல்லை. இந்த கன்சீலரும் சேம் ஃபார்முலா ஆஃப் த ஃபவுண்டேஷன் கைஸ். அது எப்படி நான் பவுடரி டெக்ஸ்சர் ஃபீல் இருக்கும் அப்ளை பண்ணும்போதுன்னு சொல்லணும், அதே ஃபீல் தான் இதில் இருக்குது. தீஸ் டூ ஆர் மேட் ஃபவுண்டேஷன். நல்ல மேட் கைஸ். இட்ஸ் லைக் சூப்பரான ஒரு மேட் ஃபவுண்டேஷன். யூஸ்வலி ஐ லைக் மேட் ஃபவுண்டேஷன் பிகாஸ் இட் ஸ்டேஸ் லாங்கர். ஸோ அந்த ரீசனுக்காக yeah. So this is the finished look of this combo foundation and concealer. This is how it looks finally. Whole face நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். I do what to say, என்னோட கான்டோரிங் ப்ளஷஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே கைஸ், நீங்கள் வந்து டெமோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபினிஷ்ட் லுக் ஆஃப் திஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் செட்டில் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஐ ரியலி டிட் ஒரு ஸ்மால் ஒரு லுக் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் பவுடரே நான் அப்ளை பண்ணல கைஸ். லிட்டரலி ஐ டிடன்ட் அப்ளை எனிதிங். ஈவன் என் அண்டர் ஐஸில் கூட நான் அப்ளை பண்ணலை. ஐஸ்க்கு மட்டும்தான் ஐ யூஸ்ட் இந்த ஏரியாவில் மட்டும் யூஸ் பண்ணேன் டு செட் த ஐ அண்ட் ஸ்டார்ட் டூயிங் த ஐ ஷேடோ. மற்றபடி வேறு எங்கேயுமே அப்ளை பண்ணல. ஐ ஹாவ் டன் ப்ளஷ் அண்ட் த கான்டரிங் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் பண்ணல கைஸ். ஸோ சர்ப்ரைசிங் ஹவு திஸ் ஃபவுண்டேஷன் லுக்ஸ். அண்டர்நீத் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் யூஸ் த பாபி ப்ரௌன் அந்த ஃபேஸ் பேஸ் இருக்குல்ல, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் டு மாய்ஸ்சரைஸ் மை ஃபேஸ் பிகாஸ் என் ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில். தட்ஸ் வை அப்ளை பண்ணியுமே இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஸ்வெட் எதுவும் வரல. நல்ல ஒரு லைக் ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியே இல்லை, அப்படி தான் இருக்குது. சில டைம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டால் நம்ம போட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஃபீல் இதில் இல்லை. ஸோ அதனால் எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்க 24 ஹவர் வியர்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வியர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஐ வில் ட்ரை டு டூ டெஸ்ட் ஆன் திஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் ஐ வில் அப்டேட் யூ கைஸ். as of now I think this is really good foundation. ஷேட் மேட்ச் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு நான் ஸ்வாட்சஸ் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு 9 ஓகேன்னு தோணுச்சுன்னா யூ டெஃபினெட்லி ட்ரை 9 or else you wait for some time. வெயிட் பண்ணிவிட்டு 8.75 or 8.5 நீங்கள் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் அதுவுமே கரெக்டாக மேட்ச் ஆகுமான்னு எனக்கு தெரியல கைஸ். நம்ம வந்து வாங்கி ட்ரை பண்ணால் தான் தெரியும். ஐ ஃபீல் 8.75 கரெக்டாக இருக்கும்னு பிகாஸ் ஆஃப் கோல்டன் அண்டர்டோன் அப்படின்றதுனால. பட் நம்ம வந்து கையில் இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக 100% சொல்ல முடியும். அது வரைக்கும் சான்ஸ் இருக்க முடியாது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு இந்த 9 வேணான்னு தோணும்போது நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு 9 வேண்டான்னு சொல்லி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை ஓகே நமக்கு 9 கரெக்டாக இருக்கும்னு தோன்றதுக்கும் சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ தட்ஸ் வை ஐ ஜஸ்ட் wanted to show you guys my shade match as of now. It's just okay, not bad, but best choice இன்னும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி ஃபவுண்டேஷன் ஃபார்முலாஸ் அண்ட் எவ்ரி திங் ஆர் ஸோ குட். சொல்லவே வேணாம், ஜார்ஜியோ ஆர்மானி வந்து ஒரு பெஸ்ட் பிராண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மற்றபடி எனக்கு கன்சீலரும் நல்லா ஒரு ஷேட் மேட்ச் லைக் பிரைட்னிங் கன்சீலர் மாதிரி தான் வாங்கியிருந்தேன். நல்லா பிரைட்டன் பண்ணுச்சு. யா, ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட் நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபவுண்டேஷன் மேட்ச் பற்றி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். I would like really know about that as well. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.